தமிழ்நாட்டுல ஒரு கும்பல் இருக்குல்ல, ஜனநாயகன் எடுக்கிறேன், கூலி எடுக்கிறேன், கருப்பு எடுக்கிறேன், கங்குவா எடுத்தேன்னு, அந்த கும்பலுக்கெல்லாம் செருப்படி நம்புறான். இதுக்கு மேல எவனாவது எடுக்க முடிஞ்சா எடுத்துக்க. இதுக்கு மேல எடுக்க முடிஞ்சாவா ப்ரோ? தமிழ் சினிமா அதிகமா பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். காந்தாரா நல்ல மூவி தாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் தமிழ் சினிமால ஒரு ஜெம்மான படம் இருக்கு. ஓல்ட் இஸ் கோல்ட்ல எபிசோட் 1 பார்க்க போற படம் 1000ல் ஒருவன். 2010 நம்ம செல்வராகவன் சார் அப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. அப்ப அந்த படம் பிளாப்புங்க, யாருமே கொண்டாடல. ஆனா இப்போ அந்த படத்தை பத்தி பேசாத ஆளே கிடையாது. இப்போ வர படத்துல ஃப்ரேம பாருங்கன்னு சொல்றீங்க, அந்த படத்துல சீன் பை சீன் ஃப்ரேம பாருங்க ஜி, மிரட்டி விட்டுருப்பானுங்க. அதெல்லாம் விடுங்க ப்ரோ. கூஸ்பம்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, ஜி பிரகாஷோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் கேட்டு பாருங்க. ஆட தெரியாத கூட ஆடுற அளவுக்கு தலைவன் செதுக்கிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ், ஸ்டோரி, மிஸ்ட்ரி, அட்வென்ச்சர், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். படத்தை பத்தி பேசிக்கிட்டே போலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் எவனாவது தமிழ் சினிமால காந்தாரா மாதிரி ஒரு மூவியே இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம்.